இன்னைக்கு எபிசோட்ல கமலா ஓவரா பேசினதால கோபி கோவப்படுறாரு. எங்க அம்மா வயசுல இருக்கீங்க, அதனாலதான் மரியாதை கொடுத்து பேசுறேன், அந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்கன்னு கோபி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கவே கூடாது, என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கன்னு கமலா சொல்றாங்க. ராதிகாவோட வாழ்க்கையை யாரு நாசம் பண்ணது, நானா இல்ல நீங்களா? நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம், ஆனா நீங்க எப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அப்பவே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிடுச்சுன்னு கோபி சொல்றாரு. சண்டை பெருசானதால கோபி கமலாவை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாரு. இவ்ளோ நேரம் வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா பேசிட்டு இருந்தேன், மறுபடியும் என் அம்மாவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ பேசினா கொன்னுடுவேன்னு சொல்றாரு. நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாது, அப்படி இல்ல ராதிகா இருந்தாலும் யோசிக்க மாட்டேன், சொன்னதை செஞ்சிடுவேன்னு சொல்றாரு. கமலா வீட்டை விட்டு தான் போறாங்கன்னு நினைச்சா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஈஸ்வரி பாட்டி மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எழில் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்புறம் பாக்யாவோட பேசிட்டு வீட்டுல சாமி கும்பிட்டு எழிலும் செலியனும் வெளியே கிளம்புறாங்க. கரெக்டா அவங்க கிளம்பும் போது வீட்டுக்கு போலீஸ் வந்து நிக்கிறாங்க. வந்து ஈஸ்வரி பாட்டின்றவங்களோட வீடு இதுதானேன்னு கேக்குறாங்க. பாட்டி வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லியும் கேட்காம வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. பாட்டி கும்பகோணம் போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அங்க அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.